எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வை சிக்மா பீப்பிள்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் த அன்னோன் ட்ரூத்த பத்தி தான் பார்க்க போறோம். சிக்மா பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்க கிட்ட இருந்து ஜெனரேட் ஆகுற ஒரு எனர்ஜி வந்து வேற லெவல்ல ஒரு பாசிட்டிவா இருந்துட்டே இருக்கும். இவங்களுடைய ஆரா வந்து வேற லெவல்ல ஒரு மிஸ்டீரியஸா இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மிஸ்டீரியஸ்குள்ள வந்து வேற லெவல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டாங்களா இந்த இடம் ஃபுல்ஃபில் ஆயிடும். இவங்க வந்துட்டாங்களா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, சமாளிச்சிடலாம், எல்லாமே சரியாயிடும். இவங்க வந்துட்டாங்கன்னா சபையே நிறைஞ்சிரும் சொல்லப்படுற ஒரு பிரசன்ஸ வச்சு அவங்களோட எனர்ஜிய வந்து வேற லெவல்ல பாசிட்டிவா ஜெனரேட் பண்ற இந்த நேச்சர் வந்து சிக்மா பீப்புள்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டினால தான். அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஸ்பிரிச்சுவல் நேச்சர் மூலியமா தான் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜிய ரேடியேட் பண்ணிட்டே இருக்காங்க மத்த பீப்பிள கம்பேர் பண்ணும்போது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸ் கிட்டயும், ஹை வேல்யூ வுமன்ஸ் கிட்டயும் இருக்கிற ஒரு அவங்க மெயின்டெயின் பண்ற தாட்டா இருக்கலாம், ஃபீலிங்ஸா இருக்கலாம், லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், ஹேபிட்டா இருக்கலாம், ஆட்டிட்யூடா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள வந்து இன்டர்னலா மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவங்களுடைய பிரசன்ஸ்லயே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து நம்மளால உணர்ந்துட்டே இருக்க முடியும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரியான ரிலிஜியன பேஸ் பண்ணி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அடைய முடியும். அதாவது இந்த ரிலிஜன் தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அடையறதுக்கான ஒரு வெஹிக்கிளா இருக்கும். இது மூலியமா தான் போய் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடைய முடியும். இது மூலியமா தான் போய் இறைவன அடைய முடியும். இது மூலியமா தான் போய் இயற்கைய உணர முடியும் அப்படின்ற மாரி ஒரு ஃபார்முலா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனா அது பெரிய உண்மை கிடையாது. அது மட்டும் உண்மை கிடையாது. இப்படி மட்டும் கிடையாது. நம்ம வேற வழியில போயும் ஸ்பிரிச்சுவலா அடைய முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த உணர்த்திட்டே இருக்கிற பீப்பிள் தான் இந்த ஹை வேல்யூ பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி அவங்க வேற வழி, அதாவது ரிலிஜியஸா மட்டுமே இல்லாம, வேற வழியில எப்படி அடையறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் ஒர்க்கிங் பவர வச்சு அடையறாங்க. எல்லாமே மைண்ட் தான். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைப்போம், அது நமக்கு கிடைக்காம போகும். வேணாம்னு நினைப்போம், அது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்போம், அதான் அது வேற மாரி நடக்கும். அப்ப நம்ம யோசிக்கிற விஷயத்த நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்மளால ப்ராப்பரா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அததான் நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஆர்கனைஸ் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இத தான் சிக்மா பீப்பிள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. மைண்ட தான் காடா நினைப்பாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லப்படுற மாரி, நீங்க உங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கான வாழ்க்கையா மாறப்போகுது. அப்ப அத கிளீனா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் தான் காட். அந்த மைண்ட் வொர்க்கிங் பவர நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இததான் ஃபைட்டர் முகமது அலி அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் வந்து அவருடைய பொன்மொழிகள், அவருடைய கோட்ல வந்து ஒரு கோட்ல என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவ குளிக்கிறாங்க. கிளீனா வாஷ் பண்றாங்க அவங்க பாடி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி எவ்வளோ கிளீனா இருக்கும், எவ்வளோ பியூரா இருக்கும். அதே மாரி ஒரு பெர்சன் ஒரு நாளைக்கு 5 வேள ப்ரே பண்றான், 5 வேள தொழுகுறான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவன் மைண்ட் கிளீனா இருக்கும். அவன் மைண்ட் கிளீன் ஆயிடுச்சுன்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா காட் வந்துருவாரு. அந்த காட் வந்துட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த வந்து அந்த மைண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப எவ்ரிதிங் இஸ் மைண்ட் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப அந்த மைண்ட வச்சு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து உணர்ந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா தங்கள தாங்களே மாத்திட்டு இருக்காங்க. சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சாலிட்யூட் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா சிக்மா கேட்டகரியில வர இந்த மனிதர்கள் வந்து ஒரு லோன் வுல்ஃப் அப்படின்ற மாரி நம்ம நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த லோன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தனிமை விரும்பிகளா இருக்கிறதுக்கான காரணம் சாலிட்யூடையும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனையுமே வந்து அதிகமா உணர்றதுக்காக தான். நீங்க எவ்வளவு சாலிட்யூடா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க உங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண முடியும், சக்சஸும் அடைய முடியும். எல்லாத்தையுமே தாண்டி ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க அவங்கள அவங்களே. ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுடைய பிசிக்கலா இருக்கலாம், எமோஷனலா இருக்கலாம், மென்டல் எனர்ஜியா இருக்கலாம். இந்த 3 விஷயமும் வந்து நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிசிக்கல், மென்டல், எமோஷனல் எனர்ஜின்றது வந்து சாதாரணமான ஒரு எனர்ஜியே இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ற பீப்பிளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம அதிகமா சோஷியலைஸ் பண்ணுவோம், வெளிய போவோம், பீப்பிள்ஸ மீட் பண்ணுவோம், நெறைய இடங்களுக்கு வந்து போய் கலந்துப்போம். ஆனா அந்த இடங்கள்ல வந்து நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷன் சொல்லப்படுற இத்தனை எனர்ஜிஸ் வந்து ட்ரெயின் ஆகும். அந்த ட்ரெயின் ஆகுற எனர்ஜிய வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தனிமையில சைலன்ஸா, காமா இருக்கிறது தான். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல் எனர்ஜிய வந்து ரொம்ப பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது மூலியமா அவங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் தெரியும். அது என்ன சீக்ரெட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
அவங்களுடைய இன்னர் இன்ட்யூஷன் வாய்ஸை கிளியரா கேட்க முடியும் அவங்களால. நம்ம மைண்ட் ஒரு ஒரு நமக்கே தெரியாம ஒரு விஷயம் சொல்லும். ஏய் இது கரெக்ட்டா இருக்கும், இது தப்பா இருக்கும், இந்த பெர்சன் நல்லவங்க, இந்த பெர்சன் கெட்டவங்க, இந்த இடத்துக்கு போலாம், இந்த இடத்துக்கு போவேணாம்னு சொல்லப்படுற இந்த இன்ட்யூஷன் வாய்ஸ் நார்மலான பீப்பிள் எல்லாருக்குமே கேட்கும். ஆனா ரொம்ப லோவா கேட்கும். ஸ்லோவா கேட்கும். காதுல விழாத மாரி கூட கேட்கும் சில சமயத்துல. சில பேர் அதுக்கு காது குடுத்து கேட்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த இன்ட்யூஷன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து மைக்ல பேசுற மாரி சவுண்டா கேட்க வைக்கிறதுக்கான காரணம் சைலன்ஸ் தான். அந்த சைலன்ஸ்ல வந்து இன்ட்யூஷன் வாய்ஸ வந்து கேட்டுட்டு இருக்க சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுடைய லைஃப் இப்படி போலாமா, இந்த மாரி பண்ணலாமா, இந்த மாரி விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலுமே கூட சரி, எந்த ரூட்ல போணும்னு சொல்லப்படுற அந்த முடிவுகள அந்த இன்ட்யூஷன் வாய்ஸ வச்சு தான் எடுப்பாங்க. அததான் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸா அவங்க என்னைக்குமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இத வந்து ஒரு தனிமை மூலியமாவும், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறதுனாலயும் வந்து, இந்த எனர்ஜிய சேவ் பண்றதுனால, பிசிக்கல், எமோஷனல், மென்டல் எனர்ஜிய சேவ் பண்றதுனால, இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் சேஸ் தே வில் அட்ராக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ஒரு சிக்மா மென்னா இருக்கலாம், சிக்மா வுமனா இருக்கலாம். அவங்க சேஸ் பண்ணி போக மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே. அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட சரி, லைஃபே சேஞ்ச் பண்ற விஷயமா இருந்தாலுமே கூட சரி, அத அட்ராக்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம பாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி பார்த்திருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச ஒரு மூவி. அந்த மூவில வந்து ஒரு கான்செப்ட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. மந்திரம் சொல்லி எது கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு வரமா கிடைச்சிருக்கும். அப்ப ஒரு மந்திரம் சொல்லி என்ன கேட்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பறந்துட்டு இருக்க காத்தாடி என்கிட்ட வரணும். ஒரு பறந்துட்டு இருக்க காத்தாடி என் மடியில வந்து உட்காரணும் அப்படின்ற மாரிலாம் கேட்பாரு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. இதெல்லாம் அப்படி நடக்கும் அப்படின்ற மாரி நம்ம திங்க் பண்ணியிருப்போம் அந்த படத்த பார்க்கும்போது. ஆனா உண்மையிலேயே நம்மளோட லைஃப்ல நடக்கிற சில இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வந்து யோசிச்சு பார்க்கும்போது, அத அப்ளை பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் தான் இல்ல அது அப்படின்ற மாரியான தாட் நம்மளுக்குள்ள வந்திருக்கும். நம்ம காலையில ஏதோ ஒரு ஆஃபீஸ் கிளம்பும்போது ஏதோ ஒரு சாங்க வந்து பாடிட்டே போயிருப்போம். இல்ல ஏதோ ஒரு சாங்க பத்தி யோசிச்சுட்டே போயிருப்போம். ஆனா வழியில அந்த சாங் எங்கேயோ கேட்கிற மாரி நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கும். டக்குனு அந்த பாட்டு எங்க கேட்கும்னா, நம்ம நெனச்ச பாட்டு வெளிய கேட்குது அப்படின்ற மாரி யோசிச்சிருப்போம். அதே மாரி நம்ம ஏதோ ஒரு மூவிய பத்தி பேசியிருப்போம் ஆஃபீஸ்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட. அந்த மூவி டயலாக்ஸ பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு வரும்போது கேடிவில அந்த மூவி ஓடிட்டு இருக்கும். அதே மாரி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் சாப்பிடணும்னு பட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்திருப்போம். ஆனா டைம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்ல அத பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம அம்மா. இது எல்லாமே வந்து எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வி ஆர் அட்ராக்டிங் அப்படின்ற மாரி சொல்லுவோம். நம்ம சிம்பிளா யோசிக்கிற விஷயம்லாம் வந்து நமக்கே தெரியாம நம்ம லைஃப்ல நடக்கும். ஆனா நம்ம பெரிய விஷயங்கள் ஒரு கெரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பெரிய கோலா இருக்கலாம். இத பத்தி யோசிக்கும்போது ரொம்ப அழுத்தம் குடுத்து யோசிக்கிறதுனால மட்டும் தான் இது நம்ம கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேங்குது. வராத காரணத்தால நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா யோசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஃப்ரீயா நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் சிக்மா பீப்பிளுடைய ஒரு டேலண்ட். ஆனா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. அத அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த. அதனால தான் அவங்களால வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியுது. அந்த இம்பார்ட்டன்ட்டான விஷயம் தான் வந்து பேஷன்ஸ். பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். வெயிட் பண்றது ஒரு விஷயம். நிதானமா சிந்திக்கிற விஷயம். இது 3மே ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அவங்க அத வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பொறுமையா அவங்கனால காத்துட்டு இருக்க முடியும். நிதானமா யோசிக்க முடியும். வெயிட் பண்ண முடியும். அதுக்கான காரணம், இப்ப நீங்க வந்து ஒரு பெர்சனா கிரியேட் ஆயிருப்பீங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. நெறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். நீங்க போட்ட ட்ரெஸ், உங்க கையில நீங்க கட்டுற வாட்சா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ற வெஹிக்கிளா இருக்கலாம். எல்லாமே நீங்க கேட்டதுனால தான் கிடைச்சது. எல்லாமே நீங்க யோசிச்சதுனால தான் கிடைச்சது. எல்லாமே உங்க லைஃப்குள்ள வருதுன்னா, நீங்க இமேஜின் பண்ணதுனால தான் வந்தது கரெக்ட்டுங்களா? அத நீங்க ஃப்ரீயா இமேஜின் பண்ணி உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் அதே மாரி தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையா வேணும்னு நெனைக்கிறீங்க. அது ஆனா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்காக உங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். உங்களால பொறுமை காக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அந்த பொறுமை காக்குற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத நினைச்சு ஓவரா வந்து தேடிட்டு இருக்கீங்களோ, அது உங்க வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனால மட்டும் தான் பேஷன்ஸோட அருமையும் தெரிஞ்சுக்க முடியும். பேஷன்ஸாவும் இருக்க முடியும்னு சொல்லப்படும் உண்மையான விஷயம். அதனால தான் சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான தகுதிய அவங்க உருவாக்கிக்கிறாங்களே தவிர்த்து, அத தேடி போக மாட்றாங்க. தகுதிய உருவாக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாரி அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து ஈர்க்கிறாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு மூல காரணம் பொறுமை. பேஷன்ஸ் மட்டும் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ் நெவர் ட்ரை டூ கண்ட்ரோல் வாட் தே கான்ட் கண்ட்ரோல். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள நெனச்சு நம்ம அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில ப்ராப்ளம் வருது. அதனால தான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பெர்சன், நமக்குள்ள ஒரு தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். எல்லாருக்குள்ளயுமே கடவுள் இருக்காருன்னு பேசுவோம் கரெக்ட்டுங்களா? அந்த விஷயத்த நம்ம இழக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயம் தேடி போறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணி போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிள் அப்ரோச் பண்ணி போறதுக்கும், ஒரு சிக்மா மேலும், சிக்மா ஃபீமேலும் வந்து அப்ரோச் பண்ணி போறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சிக்மா மேல் மாரி, சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற ஐவாலி பீப்பிள்ஸ் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி போறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ரிஜெக்ஷன் நடக்குது, ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து, அவங்க அப்ரோச் பண்ணி போன விஷயத்த எப்படிலாம் அடையலாம்?
தப்பான வழியில போய் அடையலாமா, குறுக்கு வழியில போய் அடையலாமா, இல்ல எப்படியாவது எடுத்துக்கணும்னு சொல்லப்படுற அந்த அர்ஜ் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. இந்த அட்டாச்மெண்ட்டும், அர்ஜும் இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளத்த நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அததான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும்னு நெனைக்கும்போது தான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயத்த வந்து கிளாரிட்டியா வச்சிருக்கிறதுனால அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகுற அந்த மைண்ட் செட் என்ன பண்ணி விட்டுடும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க எத தேடி போனாங்களோ அத விட அதிகமான விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல அவங்க தேடி போன விஷயமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க கிரியேட் ஆயிடும். இதுதான் நேச்சர் அப்படின்ற மாரி சொல்றேன். இத இன்னும் புரியிற மாரி சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிற ஈவென்ட்ஸ் அது பீப்பிளா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம். அது கிட்ட நம்மளுடைய பவர் கிடையாது. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிட்ட மட்டும் தான் நம்மளோட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நம்ம வந்து வெளியில இருக்கிற விஷயத்தோட விளையாட மாட்டோம். நம்மளோட தாட்ஸோட மட்டும் தான் விளையாட ஆரம்பிப்போம். இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சிக்மா பீப்பிள் எப்பவுமே அவங்களோட தாட்ஸ கரெக்ட்டா வச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் இங்க இன்னொரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. அது சிக்மா பீப்பிளுக்கு ஈஸியா தெரியும். அது என்ன சீக்ரெட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தாட்ஸ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அந்த தாட்ஸ் மூலியமா கூட வெளியில நடக்கிற என்விரான்மென்ட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணி போறாங்க. வேணான்னு சொல்லும்போது பரவால்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துர்றதுனால, அதுவே வந்து குடுக்கணும்னு நெனைக்கிற பெர்சன் வந்து குடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதான் உண்மையான விஷயம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆண்டவன் கட்டளை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மூவி நம்ம பார்த்திருப்போம். விஜய் சேதுபதி சாரோட மூவி. அதுல வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வந்து பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக நெறைய வந்து வெளியில வந்து இப்படி போய் வாங்கலாம். இவங்க மூலியமா போய் வாங்கலாம். இந்த மாரி கோல்மால் பண்ணி வாங்கலாம். இந்த மாரி அப்ரோச் பண்ணணும். இந்த மாரி தான் போய் கேட்கணும். இவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாரி பேசி, அந்த பாஸ்போர்ட் வாங்குற ப்ராசஸே ரொம்ப வந்து சிக்கலா வச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் பண்ணணும். அப்பதான் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமாக்ஸ்ல விஜய் சேதுபதி சார் வந்து பாஸ்போர்ட்டே நம்மளுக்கு கிடைக்காது போல இருக்கு. நம்ம டைரக்ட்டா போய் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா அந்த ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு அந்த பெர்சன் கிட்ட அவருடைய ஃபார்ம்லாம் குடுத்து எனக்கு பாஸ்போர்ட் வேணும். இந்த மாரி ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. நான் வெளியில போணும். வெளிநாடு போணும். நான் சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு நார்மலா கேட்பாரு. அப்ப அந்த உயர் அதிகாரி என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "இத நீங்க கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து என்ட்ட கேட்டிருந்தா, நானே உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துருப்பேனே. உங்க ஃபார்ம்ஸ்லாம் ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இத தான் நான் சொல்றேன். நம்ம வந்து எல்லாமே வந்து நேர் வழியா கரெக்ட்டா போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா நம்ம தான் வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம் நம்மளோட திங்கிங் மூலியமான்றது தான் உண்மையான விஷயம். அதுதான் வந்து நபிகள் நாயகம் வந்து அவருடைய பொன்மொழிகளையும் சொல்லியிருக்காரு. அதாவது நேர் வழிகள விட குறுக்கு வழிகளே நீளமானவை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயமா இருக்கிற தாட்ஸ மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, நமக்கான ப்ராப்பரான வொர்க்க நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்த உணர்றதுனாலயும் சிக்மா பீப்பிள்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற மாரி சொல்லலாம். செல்ஃப் டிசிப்ளின் தான் வந்து இங்க வந்து உயிர் மூச்சு, உயிர் நாடி அப்படின்ற மாரி சொல்லலாம். சுய ஒழுக்கம், சுய தர்மம் அப்படி சொல்லப்படுற விஷயத்த பின்பற்றுறது மூலியமா தான் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து அவர் நெனைச்ச இடத்த விட பெரிய ஒரு இடத்துக்கு போ முடியும்ன்றதான் உண்மையான விஷயம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு பேசிஸாவே இருந்துட்டு இருக்கும். ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், ஒருத்தருடைய ஹேபிட்டா இருக்கலாம், ஒருத்தருடைய வேர்ட்ஸா இருக்கலாம். இதுதான் வந்து அவங்களோட லைஃப்ப கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த என்னைக்கு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அன்னைக்கு அவங்க செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா பாதுகாப்பாங்க. இந்த செல்ஃப் டிசிப்ளின ப்ராப்பரா வச்சிருக்கிறதுனால தான் சிக்மா பீப்பிள்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்காங்க. அவங்களோட வார்த்தைகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களோட செயல்கள்ல வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்காங்க. மத்தவங்களோட வார்த்தைகள், மத்தவங்களோட சிந்தனைகள பத்தி அவங்க யோசிக்கிறது கூட கிடையாது. என்ன காரணம்னா, இங்க இருக்கிற நார்மலான மனிதர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பவரா இருக்கலாம், அவங்களுடைய பேர், புகழ், அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து வெளியில இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? வெளியில இருக்க பீப்பிள் நம்மள எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க? வெளியில இருக்கிற பீப்பிள் நம்மள எவ்வளோ ரிவார்ட் குடுக்குறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையான ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்கிற பீப்பிள் வந்து இன்னர் குயாலிட்டி. உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க? உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளோ காமா இருக்கீங்க? உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளோ கண்ட்ரோலா இருக்கீங்க? கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்மிய கண்ட்ரோல் பண்றத விட செல்ஃப கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த செல்ஃப் டிசிப்ளின் மூலியமா கொண்டு வர சிக்மா பீப்பிள் வந்து என்னைக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருப்பாங்க. ஏன்னா, பீஸ் இஸ் காட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த அமைதி அவங்களுக்குள்ள எப்பவுமே மெயின்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, காடே வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லப்படுது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஃபைண்டிங் யுவர் செல்ஃப்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நாமே தொலைக்கிறோம். நெறைய இடத்துல தொலைச்சுருவோம். நான் இப்படி கிடையவே கிடையாது. நான் இந்த மாரி பேசவே மாட்டேன். நான் அப்பலாம் அப்படி கிடையாது. இப்ப தான் இப்படி மாறிட்டேன்னு நம்ம எத்தனையோ வாட்டி நம்ம பேசியிருப்போம். நம்ம கவனமே இல்லாம சொல்லியிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள வர சூழல்களா இருக்கலாம், நம்ம வாழ்க்கைக்குள்ள வர மனிதர்களா இருக்கலாம். இந்த பீப்பிள்ஸ வந்து நம்போ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண முடியாம போனது தான். சுத்தி இருக்கிற பீப்பிள பத்தி ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம போனது தான். அகைன் நான் முகமது அலி ஃபைட்டர் முகமது அலி சொன்ன ஒரு பொன்மொழிய நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, நான் வந்து அல்லாஹ் கிட்ட ப்ரே பண்ணும்போது என்னுடைய எனிமீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி முடிச்ச கொஞ்ச நாள்ல என்னோட நண்பர்கள்லாம் என்ன விட்டு கழல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாரு.
அப்போ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து என்ன மாரி இம்பார்ட்டன்ட்டான பீப்பிள், என்ன மாரி மனிதர்கள வச்சிருக்கோம், என்ன மாரி சூழல்கள கிரியேட் பண்றாங்க, என்ன மாரி சிந்தனைகள்ல இருக்காங்கன்னு தெரியலன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எதிரிகள வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அர்த்தம். அத வந்து நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே தாண்டி நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய எண்ணமும், சிந்தனையும், செயலும் நம்மள பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அது நம்மள நாமே தொலைக்கிறதுக்கான ஒரு வழியும் காமிச்சு விட்டுடும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐ மீன் சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, சிக்மா மேல் பீப்பிள் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென்ஸா இருக்கலாம், ஹை வேல்யூ வுமன்ஸா இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்கள அவங்களே வந்து வச்சுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆத்து தண்ணி வந்து கிளியரா போயிட்டே இருக்கும். ஒரு கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி மாரி ஓடிட்டே இருக்கும். அந்த ஆத்து கீழ இருக்கிற மீன்கள்லாம் நம்ம கண்ணுக்கு கிளியரா தெரியும். என்ன மீன் போகுது, என்ன மீன்லாம் மிதக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதே ஆத்துல கல்லெறிஞ்சு விளையாடும்போது, இல்ல கை கழுவும்போது, இல்ல யாராவது எச்சில் துப்பும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆறு அசுத்தமாயிடும். அந்த ஆறு தான் நம்ம மைண்ட் ஆக்சுவலா. நம்ம மைண்ட் எவ்வளோ கிளியரா ஓடிட்டு இருக்கோ, அப்ப அதுக்குள்ள மீன் மாரி தெரியிற எண்ணங்கள் ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா தேவையில்லாத மனிதர்கள் உள்ள வந்து அதுக்குள்ள கல்லெறிஞ்சு விளையாடும்போது, அது வந்து கலங்களா மாறிடும். அப்போ திருப்பி கலங்களா மாறுன அந்த ஆற வந்து பழையபடி கிறிஸ்டல் கிளியர் மாரி மாத்தி கிளியரா பார்க்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷனா இருக்கலாம், வொர்க் அவுட்டா இருக்கலாம், உங்களுக்கான ஸ்டில்னஸ்ஸா இருக்கலாம், புக் ரீடிங்கா இருக்கலாம். இந்த மாரியான ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சு பழைய மாரி அவங்க மைண்ட இன்னும் கிளியரா மாத்துவாங்க சிக்மா பீப்பிள். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெர்சன் காலையில இருந்து வொர்க் அவுட் பண்றாரு, மெடிடேட் பண்றாருன்னா, அவருடைய ஸ்டேட்டும், அதே ஒரு பெர்சன் வந்து ஆல்கஹால் குடிக்கிறாருன்னா, அவருடைய ஸ்டேட்டும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2 பேருக்குமே போதை கிடைக்கும். மெடிடேட் பண்றதும், வொர்க் அவுட் பண்றதுமே ஒரு பெரிய ஒரு போதை தான். அத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே சமயத்துல ஆல்கஹாலும் ஒரு போதை தான். ஆனா 2 போதையிலுமே வந்து சிறந்த போதை எப்படி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட் பண்றது, மெடிடேட் பண்றதுன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம், இத நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து இந்த ஆல்கஹால் மூலியமா கூட கிடைக்கிறது கிடையாது. அத தெரிஞ்சவங்க வந்து விட மாட்டாங்க. தெரியாதவங்க தான் வந்து ஆல்கஹால தேடி போவாங்க போதைக்காக. அது மூலியமா அவங்களோட செல்ஃப் டிசிப்ளினும் போக ஆரம்பிச்சுரும். ஆனா எப்ப வந்து ஒரு பெர்சன் வந்து அவருடைய பிசிக்கல் வொர்க் அவுட்டா இருக்கலாம். அத பிசிக்கல் வெல் பீயிங், மென்டல் வெல் பீயிங் சொல்ற மாரி அவருடைய மெடிடேஷன் ஒர்க்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றாங்களோ, அவங்கள அவங்களே கண்டுபிடிப்பாங்கன்னு கிடையாது. அவங்கள அவங்க தொலைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இதனாலேயும் சிக்மா பீப்பிள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு அற்புத விளக்கு மாரி. அந்த அற்புத விளக்க தேய்ச்சு நீங்க என்ன கேட்டாலுமே அது உங்ககிட்ட வந்து குடுத்துரும். உங்களுடைய பிரச்சனைகள தீர்த்து வச்சுரும். உங்களுக்கு தேவையான விஷயத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். ஆனா அந்த அற்புத விளக்க நீங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்கள பத்தின ஃபோக்கஸ் நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்க உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 2 விஷயத்தையுமே கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனா மாறி, சிக்மா மேல், சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி ஒரு ஹை வேல்யூ மென்னாவும், ஒரு ஹை வேல்யூ வுமனாவும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காவும் மாறலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.